Welcome students, 12th standard, subject Biozoology, Unit 3, Chapter 7, Topic Immune Responses, தடைக்காப்பு துலங்கல்கள். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது இம்யூன் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தடைக்காப்பு துலங்கல்கள். இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ், there are two type of immune response, primary response or secondary response. It may be a primary or secondary. What do you mean by primary response, miss? Before that, what do you mean by hematobiosis பார்த்துட்டு போயிடலாம். குருதியாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெமட்டோபயோசிஸ்னா என்ன? குருதியாக்கம். The process of production of blood cells in the bone marrow is called hematobiosis. போன் மேரோலேருந்து இரத்த செல்கள் உருவாகக்கூடிய நிகழ்ச்சியை தான் என்ன சொல்கிறோம்? ஹெமட்டோபயோசிஸ், குருதியாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த போன் மேரோலேருந்து நாட் ஓன்லி பிளட் செல்ஸ் மட்டும் உருவாகலை, நிறைய செல்ஸ் உருவாகுது. அதுதான் ஹெமட்டோபயோசிஸ் அப்படிம்பாங்க. T lymphocytes, P lymphocytes as well as other cells of immune response. These are all produced from bone marrow. That is called hematobiosis அப்படின்னு சொல்லுவாங்க. குருதியாக்கம் அப்படின்னா போன் மேரோலேருந்து இரத்த செல்களும் T cells, P lymphocytes, T lymphocytes and மற்ற இம்யூன் சிஸ்டத்தில் இன்வால்வ் ஆகக்கூடிய செல்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெமட்டோபயோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரைமரி ரெஸ்பான்ஸ்க்கு போயிடலாம். முதல் நிலை தடைக்காப்பு துலங்கல் அப்படிம்பாங்க பிரைமரி ரெஸ்பான்ஸ். இது எப்போ டீச்சர் இருக்கும்? இந்த பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்ங்கிறது எந்த டயத்தில் இருக்கும்? That occurs when a pathogens come in contact with the immune system for the first time. முதல்ல ஒரு பேத்தோஜன்ஸ், அது வைரஸாக பாக்டீரியாவோ யாரோ ஒருத்தர் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் கான்டாக்ட் பண்ணுறாங்க. அப்போ உருவாகக்கூடிய துலங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்டால் நீ அதுக்கு ஆன்சர் பண்ணுற இல்லையா? அப்போ அதுக்கு பேர் என்ன? தூண்டல் துலங்கல் சொல்லுவோம் இல்லையா? கொஷின் கேட்குறோம், ஆன்சர் பண்ணினா ரெஸ்பான்ஸ் பண்ணுற இல்லையா? அதே மாதிரி இங்கே வந்து இம்யூன் சிஸ்டத்தில் வந்து என்ன பண்ணுது? பேத்தோஜன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு, அட்டாக் பண்ண போகுது. உடனே இம்யூன் சிஸ்டம் அதுக்கு எகென்ஸ்டாக ஆன்சர் பண்ணணும். அதுதான் இம்யூன் ரெஸ்பான்ஸுங்கிறோம். இம்யூன் சிஸ்டம் அதுக்கு எதிர்த்து போராடணும். அதான் என்ன சொல்கிறோம்? இம்யூன் ரெஸ்பான்ஸ். இப்போ ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு இம்யூன் சிஸ்டத்தை நோக்கி பேத்தோஜன்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுது இல்லையா? அப்போ உருவாகக்கூடியதான் ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்க்கும். டூரிங் திஸ் இம்யூன் சிஸ்டம் ஹேஸ் டு லேர்ன் டு ரெகக்னைஸ் த ஆன்டிஜன். அப்போ தான் கற்றுக்கிறது. ஹூ இஸ் தட்? யார் வந்தாங்க? எந்த ஆன்டிஜன் வந்திருக்கு? இஸ் டு ரெகக்னைஸ், அடையாளம் கண்டுபிடிக்குது. எந்த ஆன்டிஜன் வந்திருக்கு? பாக்டீரியா வந்திருக்கா, வைரஸ் வந்திருக்கா, போலன் கிரைன்ஸ் வந்திருக்கா, டஸ்ட் வந்திருக்கா, இல்லை ஏதாவது ஒரு கண்டாமினேட்டட் ஃபுட் வந்திருக்கா, கண்டாமினேட்டட் வாட்டரோடு சேர்ந்து ஏதாவது பேத்தோஜன்ஸ், எனிதர் பேத்தோஜன்ஸ், ரெகக்னைஸ் த ஆன்டிஜன். ஆன்டிஜனை நம்ம இம்யூன் சிஸ்டம் ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு, அடையாளம் கண்டுபிடிச்சிடுச்சு. ஸோ அதுக்கு எகென்ஸ்டாக டு ப்ரொடியூஸ் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு எகென்ஸ்ட் இட். அண்ட் எவனிஷியலி ப்ரொடியூஸ்டு மெமரி லிம்போசைட்ஸ். அண்ட் ஆல்சோ சிலதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெமரி லிம்போசைட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும். த ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் இஸ் ஸ்லோ அண்ட் ஷார்ட் லைவ். முதல்ல உருவாகக்கூடியதுங்கிறது வந்து மெதுவாக தான் நடக்கும் அண்ட் குறுகிய காலமே உள்ளது ப்ரைமரி ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் இரண்டாம் நிலை துலங்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அக்கர்ஸ் when a person is exposed to the same antigen again. அதே ஆன்டிஜன் திருப்பி வருது, அதே பேத்தோஜன் திரும்பி வருது. During this time, immunological memory has been established and the immune system can start producing antibodies immediately. ஏற்கனவே ஏற்கனவே ஒரு பேத்தோஜன் வந்திருக்கு அல்லது ஆன்டிஜன் வந்திருக்கு, அதுக்கு எகென்ஸ்டாக முதல்ல ஆன்டிபாடியை நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கு இம்யூன் சிஸ்டம். இப்போ செகண்ட் டைம் வரும்போது இமீடியட்டாக ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செயலை செய்யும்போது கொஞ்சம் தடமாற்றம் இருக்கும், செகண்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்வோம். அதே தான் இங்கே கேன் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் ஆன்டிபாடிஸ் இமீடியட்லி, உடனே உருவாக்கிருச்சு.
within hours after recognition of antigen, a new army of plasma cells are generated. Within an hour, உள்ளே போனோடனே என்ன பண்ணிடுச்சு, ஆன்டிஜன் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சு, ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு. பண்ணதுக்கப்புறம் நியூ ஆர்மி ஆஃப் பிளாஸ்மா செல்ஸ், ஒரு ஆர்மியாக உருவாயிடுச்சு அந்த இடத்துல. அந்த ஆன்டிஜன் யார், அந்த பேத்தோஜனோ அவங்கள சுற்றிலும் ஒரு போர் வீரர்கள் மாதிரி பிளாஸ்மா செல்ஸ் எல்லாம் வந்து உருவாகி உட்காந்துட்டாங்க. வித்தின் 2 to 3 days the antibody concentration in blood rises steeply to reach much higher level than primary response. முதல்ல பார்க்கும்போது ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணுச்சு அப்படிங்கிறத விட செகண்ட் டைம் அட்டாக் பண்ணும்போது அதிகப்படியான பிளாஸ்மா செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அதிகப்படியான ஆன்டிபாடிஸ் வந்து உருவாகும். ஸோ நிறைய ஆன்டிபாடிஸ் வந்து உருவாகி அதை வந்து பூஸ்டர் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஃபைன் பூஸ்டர் ரெஸ்பான்ஸ் 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா, செகண்ட் அட்டாக் அப்போ செகண்ட் டைம் வந்து பேத்தோஜன் என்ட்ரி ஆகிறப்போ ஆன்டிபாடி கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப பீக் லெவலில் இருக்கும், ஹையராக இருக்கும். அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூஸ்டர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிகமாகி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ஆன்டிஜனை கில் பண்ணிவிடும். ஓகேங்களா, இதுதான் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது. டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். முதல் நிலை தடைக்காப்பு துலங்கல்கள், இதுக்கும் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் occurs as a result of primary contact with an antigen. It occurs as a result of primary contact with an antigen. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இம்யூன் சிஸ்டம் முதல்ல ஒரு ஆன்டிஜனை கண்டுபிடிக்குது, முதல்ல ஒரு ஆன்டிஜன் உள்ளே போயிருக்கு, அதனால உருவான ரெஸ்பான்ஸ் தான் ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் அப்படின்றோம். வேறு செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா இட் a result of second and subsequent contact with the same antigen. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வந்து ஏதோ ஒரு வைரஸ் உள்ளே போயிடுச்சு, இப்போ கொரோனா வைரஸ் அட்டாக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு அப்படின்னா அது ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். செகண்ட் டைம் த சேம் கொரோனா வைரஸ் வருது அப்படின்னா அது செகண்ட் டைம், அடுத்தடுத்த டைம் வருதுன்னா சப்சிக்வெண்ட் கான்டாக்ட். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி வரும்போது 2வது டைம் 3வது டைம் அட்டாக் பண்ணும்போது உருவாகக்கூடிய ரெஸ்பான்ஸை தான் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸுங்கிறது. அடுத்து ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸில் செகண்ட் பாயிண்ட், ஆன்டிபாடி லெவல் ரீச்சஸ் பீக் இன் 7 to 10 days. எப்போ தான் வந்து அதிகப்படியான ஆன்டிபாடிஸ் உருவாகும், உச்சநிலையை அடையும் அப்படின்னா 7லேருந்து 10 நாட்களில் தான். இதே செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸில் 3 to 5 daysலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்டிபாடி லெவல் ரீச்சஸ் பீக் லெவலை ரீச் பண்ணிவிடும். அதிகப்படியான ஆன்டிபாடிஸ் 3 to 5 daysலேயே உருவாயிடும். அண்ட் ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து ப்ரொலாங்டு பீரியட் இஸ் ரெக்வயர்டு டு எஸ்டாப்ளிஷ் இம்யூனிட்டி. ரொம்ப காலம் எடுத்துக்கிறோம் நோய் தடைக்காப்பை உருவாக்குறதுக்கு. ப்ரொலாங்டு பீரியட், ரொம்ப லாங் டூரேஷன் எடுத்துக்கும். வேறு செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வித்தின் ஏ ஷார்ட் டைம்குள்ளேயே நமக்கு வந்து இம்யூனிட்டியை தரும். அண்ட் தென் there is a rapid decline in antibody level. ஆன்டிபாடியோட லெவல் என்ன ஆகும் அப்படின்னா குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேபிட் டெக்ளைன் இன் ஆன்டிபாடி லெவல். விரைவாக என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அது வேகமாகவே ஆன்டிபாடிஸோட அமௌண்ட் வந்து குறைஞ்சிட்டே போகும் ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸில். வேறு செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ஆன்டிபாடி லெவல் வந்து ரிமைன் ஹையாகவே இருந்துகிட்ருக்கும். ரொம்ப லாங் பீரியடுக்கு வந்து ஆன்டிபாடி லெவல் வந்து ஹையாகவே இருந்துகிட்ருக்கும். ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸை பொறுத்தவரையில் இட் அப்பியர்ஸ் மெயின்லி இன் த லிம்ப் நோட்ஸ் அண்ட் ஸ்ப்ளீன். இந்த நிணநீர் முடிச்சுலையும் ஸ்ப்ளீன் மண்ணீரல்லையும் தான் ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் தோன்றுங்கிறாங்க. பட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸுங்கிறது மெயின்லி இன் போன் மேரோ எலும்பு மச்சையிலையும் ஃபாலோடு பை த ஸ்ப்ளீன் அண்ட் லிம்ப் நோட்ஸ். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ப்ளீன் அண்ட் லிம்ப் நோடு இதில் எல்லாம் இருக்கும். ஹியர் ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து 3 மார்க்கில் அடிக்கடி கேட்குறாங்கம்மா. ஸோ இது 3 மார்க் கொஸ்டின். ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸுங்கிறது செப்பரேட் 2 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸும் செப்பரேட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். அண்ட் ஹெமட்டோபயோசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ்மா. ஸோ ஸ்டடி வெல்.
ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளட் செல்ஸ் இந்த போன் மேரோ இஸ் கால்டு ஹெமட்டோபயோசிஸ்னு எழுதினாலே போதுமானதுமா 2 மார்க் கொஷின்ஸ். பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஒரு 2 மார்க், ஹெமட்டோபயோசிஸ் ஒரு 2 மார்க், செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஒரு 2 மார்க், அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு 3 மார்க். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டடி வெல், நல்லா படிங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிம்பாய்டு ஆர்கன்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.